அப்போ பாருங்க. எஸ்ஓபி டிசை புடிச்சு கொட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ்ஓபி டிஸ்லாம் பக்கத்துல இருக்காங்க. அதான் ஆமா நெக்ஸ்ட் ஓட போறாங்க. சரியான ஒரு நாக்கு அழுத்திப்புடி முடியும். வெளியே காப்பாற்ற முடியுமா? மூணு நாக்கு ஒரே ஒரு செத்து இருக்குது. எல்லாருமே 4-4-1 ஃபர்ஸ்ட் அடிச்சு அனுப்பிருக்கான். கிருட்டுன்னு வெளியா நீங்க அடிச்சீங்களா ப்ரோ? ஆமா ஜூஸ் தான் அடிச்சு வெளிய அனுப்பிருக்கு. அப்படியா? எனக்கு அப்படி பேர் தெரியலையே. ஏதோ வேற யாரோ அப்படி மாதிரி. ஜூஸ் ட்ரோல் ஜோர்டன் இந்த 3 பேர்த்த புஷ் பண்ணது. அவனும் செத்துறாங்க. அந்த மேலே கொட்டியானு மெஜிஷியனுக்கும் பங்குக்கும். யாரு சவுண்ட் வருது? மைக் சவுண்ட் வருதா? சதீஷ் ப்ரோ மைக் தான் நினைக்கிறேன். மைக் ஆஃப் பண்ணு. ப்ரோ அது உன்னோட தான். ஆமா ஜியூஸ் ஜோர்டன் 2 பேரே இருக்கானுங்க. இந்த மேட்ச் இவன் இது பண்ண போறாங்க போலயே. டிபிஎஸ் ஜூஸ் 4 கில், ஜார்டன் 4 கில். ஆமா ட்ரோல் மட்டும் தான் கில் விழுகாம போயிடுச்சு. ட்ரோல் போய் முன்னாடி தலைய விட்டான். எனக்கு தெரிஞ்ச லாபி இப்ப 18 கில், இங்கே 20 கில் அடிச்சு போறான்னு நினைக்கிறேன். 2 பேர் நின்னுட்டு ஆளுக்கு 10 கில். யாரு? ஜூஸ் ஐயோ என்னோட ஜூஸ் நாக் ஆயிட்டான். ஓகே கவர் வெரியான கவர். கேப்ஷன் ஏறுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தூக்க விட மாட்டான். அவனும் போய் தூக்குறான். எழுப்பி விட்ட உடனே அடுத்த செகண்ட் ஜோர்டன் உள்ள புஷ் பண்ணா மாட்டிடுவான். 1 HP. ஜோர்டன் ஐயோ நோ பீக்ல செம்ம ஷாட். நான் கேப்ஷன் வேற லெவல் நல்ல டச் வாங்கிருக்கு. ஜூஸ் ஜோர்டன் விட்டு பறக்கலாம். பாய் ப்ரோ, காப்பாத்துக்கு நன்றி. அருமை. பாயிண்ட் என்னடா பெண்கள் நாக்கு நோடுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு சண்டை அதே மாதிரிதான். போயிட்டு முதல்ல பின்னாடி திரும்பி வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்துட்டு அடிச்சாரு. ஜூஸோட பாடி தலை மட்டும் தான் வெளியே தெரிஞ்சு, அதனால டப்புன்னு விழுந்துருச்சு அடி. என்ன பண்றான் ட்ரோலு? உண்மையாலுமே கிறிஸ் கொடூரமா விளையாடுறான் போல. வர மறுபடியும் பழைய கேம் எடுத்துட்டான் போல. ஆள் போறாங்க தவழ்ந்துட்டு இருக்கான்.
ரோல் ரொம்ப பக்கத்துல ஃபைட் வரும்போது எஸ்ஓபிடிஸ் கண்ட்ரோல். ஏய் ஒரு நாக்கு அடிச்சு பறந்துடா நீ. ஆமா அவன் ஒரு ஹெச்பி தப்பிச்சானா? மாதிரி மாட்டிக்கிட்டு எல்லாம் திடீர்னு பார்த்து இப்படி தவழ்ந்துகிட்டு இருக்கான்னு பார்த்தேன். சுத்தி வச்சுட்டாங்க. ஐயோ கவர் ஃபயர் பாருங்க. ரோலுக்கு முன்னாடி எங்க அடி விழுகுது. ஆமா இவங்க 4 பேர் ஒரே இடத்துல இருக்கானுங்க. மாட்டிக்கோணும்ல ஒரு வேளை. ஹைப்பர் சேனல் எஸ்ஓபிடிஸ் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கானுங்க. வரைக்கும் ஐயோ 4 பேர் ஈவென்ட்ல இருக்காங்க. ரோல் மட்டும் தனியா தனியா சவச்சு கில் பண்ணிட்டு இருக்கான், சமாளிச்சிட்டு இருக்கான். ஹைப்பர் சேனல் போறானே. இந்த பேரை கேட்டனே கொஞ்சம் ஃபியர் இருக்கும் அவங்களுக்கு. ஹைப்பர் சேனல் தான் எப்பவுமே ட்ரோல் அடிக்கணும்னு பார்ப்பான் எப்பவுமே. ஏன்னா அவங்க டீம்ல இருந்து வெளியே அனுப்பிச்சனால எப்பவுமே ஹைப்பர் சேனல் ட்ரோலுக்கு ஆகாது. போடு ஒண்ணு அடிச்சு. யாருமே கவுண்டர் பண்ணல. ரைஸ் கோட் போடு. இல்ல தப்பு பண்ணா அமைக்க கூடாது. திருப்பி ரைட்ல பாத்துக்கணும், கோட்டை பாத்துக்கணும். இல்ல 2 பேர் வந்துட்டானுங்க. காப்பே கூட வந்துட்டானுங்க. டிபிஎஸ் மேன் லாஸ் கொஞ்சம் கொடூரமா இருக்கு பாவமா. இப்பதான் 2 கிலோ எடுத்திருக்காங்க. சரி 1 கிலோ அடிச்சு பரவாயில்ல. எஸ்ஓபிடிஸ் கடைசியா அந்த பாயிண்ட் எடுக்க பாக்குறாங்க. பிளேஸ்மென்ட் பண்ணிடுவாங்க. மெதுவா வரலான்னு பாக்குறாங்க. எல்லா கிளியும் அடிக்கிறாங்க. அவ்வளவுதான் டோரா அகால மரணம். ஐயோ எல்லாம் ஈவென்ட் தான் சென்டர் ஜோன். வெரிடா. அவ எம்எல்ஜி வேற இறங்கிட்டா வரது கீழ. ரிவே பண்ண பார்த்து உயிரை விடுறாங்களா ஜேபிடிஎஸ்? யூ உத்தர காப்பாத்த போய் எல்லாம் சாப்பிடுறான்னு நினைக்கிறேன் ஜேபிடிஸ்ல. ஓ எம்எல்ஜியா இருக்காங்க. ஒரு நாக்கு கத்தி குத்து என்னடா திரும்பியா வர துரத்தி வரியா அப்படி சொல்லி உடனடி பழி வாங்குதல். இருக்காங்க 2 பக்கம் ஷாட்ஸ். முன்னாடி போறாங்க. எம்எல்ஜி அடிச்சு அவனு பாரு ஜேபிடிஸ். ஈகோ வேலை செய்யுது. ஈகோ வர்க்கிங். ஈகோ ஹோட்ஸா மெடிசன் அவுட். ஈகோ பண்ண முடியுமா? எல்லாரும் கீழே பிடிக்கிறாங்க. ஜோன் இன்னும் 600 மீட்டர் இங்க இருந்து போணும். பொறுமையா இருக்கு. எம்எல்ஜில ஐடியாவே யாருமே இல்லங்க. எம்எல்ஜில 3 பேர் இருக்காங்க. ஒரே ஒருத்தன் வெளியே லூட் செய்து கொண்டிருக்கான். கிராஸ் போ வைத்து கொண்டிருக்கான். அவங்க எல்லாத்தையும் கத்தியிலே குத்தி கொல்றாங்க. நேடு போட்டு முடிஞ்சிரும். எம்எல்ஜி வரா தைரியா புஷ் பண்றானா? எம்எல்ஜி ஐக்கியோ ஆடும்போது ஒரு அழுத்து கசாக்ஸா பீக் போட்டு நேரத்துல டொட்டோ வாங்குறது அடிச்சு கொண்டிருக்காங்க யாரோ. ஜேபிடிஎஸ் அங்க ஷாட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அருமையான ஒரு போடு. வாமா எஸ்ஓபிடிஸ் அடிக்க வருது. இவங்கள ஜோன் அவுட் சைடு ஃபைட் எடுக்கறாங்க வந்து எஸ்ஓபிடிஸ். Are you serious? ஜோனோட அவுட் சைடு வந்து எஸ்ஓபிடிஸ் ஃபைட் எடுக்குது இவங்கள்ட்ட. இவனுக்கு வலுவா இங்க கமெண்ட்ரி கிங் சதீஷ் காணோம். சதீஷ் எங்கடா இருக்க? கமெண்ட்ரி கிங் சதீஷ் இருக்கான். பேச மியூட் போட்டுருக்கான். மியூட் போட்டு பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. கமெண்ட்ரி கொஞ்ச நேரத்துல சக்கு ஊதிடுவாங்க. இருங்க அவ்வளவுதான். டொட்டோ மாட்டிக்க நினைக்கிறேன். பங்கோஜ் மாட்டிக்க நினைக்கிறேன். பங்கோஜ் தெரியாம தப்பான ஒரு பிளான் கிடைச்சோம். சொல்லல தவறான ஒரு பிளான் செய்தான் பங்கோஜ். அழுத்திடுவாங்க. கண்டிப்பா அழுத்திடுவாங்க. பங்கோஜ் முடிக்க முடியலாம். இது எம்எல்ஜி அடிக்கல கட்டி போய் அடிக்கிறது. பங்கோஜ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு தான். அது தவறா ஓபன் இருக்கியா? அவ்வளவுதான். ஜேபிடிஎஸ் கூட ஃபைட் டீம். ஜேபிடிஎஸ்ல பணம் விழுந்துரும். அதனால சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப எஸ்ஓபிடிஸ் ஓட வேண்டியதானே? அப்ப பயமா எஸ்ஓபிடிஸ்க்கு பொட்டி போட்டுருக்கோம்ல கொயட்டா கோட்டை அப்படியே பொட்டி விழுந்துச்சா இல்லையா? சொல்ல மாதிரி நரேன் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். துரத்தி அடிக்கிறாங்களே எஸ்ஓபிடிஸா ஜேபிடிஸா?
ஜோன் அவ்வளவுதான், அவுட் ஆஃப் ஜோன். இப்ப உள்ள போய் தான் ஆகணும். பறக்கலாம் முடியாது தம்பி, பறந்தாவே 130 மீட்டர் தான். எஸ்ஓபி டிஸ்ப்ளே போய் விடுவாங்க டப்புன்னு பறந்தா. அவுட் ஆஃப் ஜோன்ல தேவையில்லாத ஒரு ஃபைட் எடுக்கறாங்களா? ஆனா அருமையான ஒரு நாக்கு. தோவன எஸ்ஓபி டிஸ்ப்ளே உள்ள போறாங்க. அடுத்த நாக்கு உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த நாக்கு. லாஸ்ட் ஒருத்தர். சாய் டிடி மணில லாஸ்ட் ஒருத்தர். டாக்கோ ஏறாது உள்ளக்க. ஜெரோ மட்டும் தான் இருக்கா? டாக்கோ அடிச்சு விட்டாங்க. பூச்சி எஸ்ஓபி டிஸ்ப்ளே ஒரு கை விழுந்தது. அகால மரணம் அடைந்தது. சொன்ன மாதிரி எஸ்ஓபி டிஸ்ப்ளே இந்த மேட்ச்ல பாயிண்ட் எடுக்குமா? எடுக்க முடியாம போயிருமா? போன மேட்ச் இந்த ஒரு மறுபடியும் ஒரு நாக்கு. ராட்ரிக்கு தான் போட்டு போறாங்க. முடிஞ்சு சாய்டிடி மணிய 7 கில் எடுத்துருக்காங்க இவங்க. ஜேபி இதான் சாக்குன்னு எஸ்ஐ போய் இப்ப ஜேபிடிஸ் போய் சங்க எடுத்துருக்கணும் அவங்க கூட. ஆனா போகல. அநேகமா ஜேபிடி ஜோன்குள்ள போகுது. ஜோன்குள்ள வீட்டுக்கு போகுது. அநேகமா இந்த வீட்டுக்குள்ள போய் அடிச்சு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க 4 பேரையும். 39 செகண்ட். ஆக்சுவலா எந்த ரெண்டு டீம் தான் ரொம்ப முக்கியமான டீம். நம்பர் 1 நம்பர் 2 பாயிண்ட் வந்து ரெண்டு டீம். நம்பர் 1 ஜேபிடிஎஸ் 102, நம்பர் 2 இடத்துல எஸ்ஓபிடிஎஸ் 92. 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ். யாரு இந்த லீட் வைக்க போறா? யார் லீட் வைக்க போறா? எஸ்ஓபிடிஎஸ்ஆ ஜேபிடிஎஸ்ஆ? ஜேபிடிஎஸ்ஆ எஸ்ஓபிடிஎஸ்ஆ? யூ கோட் கவர் லிஸ்டா. கோட் கவர் லிஸ்டா பறந்து இப்பயே வந்துட்டான். இன்னும் 12 செகண்ட் தான் இருக்கு. ரவுடி 40 செகண்ட் ஆகும் பறக்கிறதுக்கு. கோட் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு லிஸ்டான. ஓ கார் இருக்கு, ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார் இருக்கு, எடுத்துட்டு போயிருவாங்க. போணும் ஜோன் 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 இதாவது ஜோன் ஸ்ட்ரிங்க் ஆகுது. ஏபிடிஎஸ் ஜோன்குள்ள வர விடுவாங்களா டிஎன்ஆர் அணி? இல்ல வர வாயிலே அடிப்பாங்க. பறந்து வீட்டுக்கு வாய்ப்பே இல்ல. பறந்து போனா அவ்வளவுதான், பக்கோடா போட்டுருவாங்க. அவ்வளவுதான். ஒரே ஜோன்குள்ள வட்டாங்க 2 பேர் ஜேபிடிஎஸ். வீடே புடிச்சாங்க, அழகா புடிச்சாங்க. ஏய் ஜேபிடிஎஸ் 3 பேர் உள்ள வந்துட்டாங்களா? போடு போடு 3 பேர் ஜேபிடிஎஸ் வெளிய வந்தாங்க. நீ கார்ல சுத்தி சுத்தி அடி. ஒரு ட்ரைவர்ட் சீமே போட்டு பழகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ டீனா டீமா? நேடா அள்ளி வீசுறாங்கடா. அங்க வா புஷ் பண்றானுங்க. புஷ் பண்றாங்க. புஷ் பண்றான். கோட் வாயிலே ஒரு நேர் கிட்ட நேர் வந்து பார்க்கவே இல்லடா. பாவி போடு போடு. இந்த டீமே போட்டு போறாங்க. என்னையா ஜோன் பண்றாங்க. மொத்தமா முடிச்சறன்னு 14 கில் எடுத்தாங்க ஜேபிடிஎஸ். பாங்க் இறந்தால் என்ன, நான் இருக்கேன்னு நினைக்கிறாங்க. இது எஸ்ஓபிடிஎஸ் காணோம். எஸ்ஓபிடிஎஸ் மறுபடியும் பாயிண்ட் எடுக்கல. ஜேபிடிஎஸ் மிகப்பெரிய லீடிங் வைக்க போகுது. ஐயோ ஜேபிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய லீடிங் வைக்க போகுது. எஸ்ஓபிடிஎஸ் அகாலம். டீம் கேக்குதுடா சதீஷ் வாடா, நீ தான் எங்க காத்துட்டு இருந்த. டிவிடிஎஸ் அகாலம். ஏய் அடி விழுது. யாரு? கேக்குதா ப்ரோ? நரேன் ப்ரோ குவைட்டா இரு ப்ரோ. சமாளி வேற ஏதாவது பேசி சமாளி ப்ரோ. வேற ஏதாவது பேசி சமாளி சமாளி. அதுக்குதான் ராணுவத்துல அழிஞ்சதா ஆணவத்துல அழிஞ்சதா அதிகம். அழிச்சிட்டீங்களா? அழிச்சு விட்டுட்டாங்களா? குவைட்டா கொஞ்ச நேரம் ஜேபிடிஎஸ் விளையாட்டு பாத்துக்கிட்டு ஜேபிடிஎஸ் 20 பாயிண்ட் எடுத்தது. சதீஷோட ஆட்டம் ஆரம்பம். ஐயோ சதீஷ் சுத்திரதாண்டா ஆடுவானே. ஓ நோ கைஸ். நரேன் குவைட்டா இருக்கா? மெடிசா நாகோடா பாத்துட்டு ப்ரோ நரேன் ப்ரோ இருக்கீங்களா? மியூட் போட்டீங்களா? மியூட் பெண்கள் அடி வாங்கிட்டு போச்சு. மெடிசன் அகால மரணம் அடைந்தான். மெடிசன் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. நீங்களா பெண்கள் அடி வாங்கிட்டு இருக்க? என்ன கதை? நீங்க அடி வாங்குறது இல்லையா ப்ரோ? நீங்க அடி வாங்குறது இல்லையா? நாங்க அடி வாங்குறது இல்லையே. பெண்கள் ஒன்லி 4 சூப்பர் கேர்ள்ல 1v4 எல்லாம் பண்ணிருக்காங்க, போய் பாருங்க.
ஏதாவது பேசாத ப்ரோ. சூப்பர் கேர்லாம் எப்ப ப்ரோ எங்களை ஒண்ணே கோட் பண்ணாங்க. ஏதாவது பேசாத, சும்மா வாயில இருக்கு பேச முடியும்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. ரீல் வார் வாட்ச் ப்ரோ போடு டாப் 4 க்குள்ள வந்துட்டாங்க guys. டாப் யாரு 4 ப்ரோ க்குள்ள போயிட்டு வந்துட்டாங்க. ஹிஸ்டரி செக் ஐயோ அவ்வளவுதான் ப்ரோ. Top four இதுல போகுது. மேட்ச் கூட பார்க்க முடியாது. டிராஃபின்றதை நினைச்சு பார்க்காதீங்க. சொன்னா லைட்டா போய் தூங்கிட்டு நரேனே, போட்டு சொன்னா நம்மள போயிட்டு சொன்னா 2 ஐடியல் கிளாஸ் நடக்கும், பாயிண்ட் எடுக்காம போச்சுன்னா கண்டிப்பா அது மறுபடியும் நடக்கும்னு. அதே மாதிரி நடந்ததா? ஐயோ சாக்கோ, ஐயோ மட்டக்கை, ஐயோ வீட்டு சாக்கர் எங்க? ஐயோ ப்ரோ இங்க லாபில வெயிட் பண்றேன் நினைக்கிறேன். உங்களை கூப்பிடுறாங்க நரேன் ப்ரோ, பேசிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க போ. ஏய் என்னடா டேய் என்னடா போடன்னு பேசுவாங்க. இங்க வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. நானும் பாருங்க வெயிட் பண்றாங்க. போங்க போங்க. சிம்பா போட்டுட்டான்டா. சிம்பா வெரி நரேனே சட்டக்கு இருந்துச்சுன்னா தெரிச்சு முடிச்சிடுமா. நெஞ்சு இழுந்துருச்சு, என்ன பண்ணுறது? மாஃபியா கிட்ட ஜோன் இருக்கு. மாஃபியா ஜோன் இருக்கு. முடிக்கப்பட்ட ஜேபிடி முடிஞ்சது. ஜேபிடிஎஸ்ல 1v2 பண்ணா மாஃபியா எஸ்ஆர்பிஎஸ் இருந்து 1v2 நடந்தது. ஜேபிடிஎஸ் அகாலமான பெண்காணி சூப்பர்கள் காயு சோலோவின் ஜானுவன் ப்ரோ அப்ப நாங்க டாப் 5 வந்துட்டோம். நாங்க பாயிண்ட் எடுத்துட்டோம். நாங்க நீங்க பாயிண்ட் இல்லாம லாபிக்கு தானே போனீங்க. ஐயோ பெண்கள் சூப்பர் ப்ரோ வெற்றி பெற வக்கில்ல. சும்மா ஏதாவது பேசாத ப்ரோ. ஆப்பையில வந்து என்ன பிரயோஜனம்? டின்னர் இல்லையே, வெற்றி இல்லையே. ரெண்டே போல ஓடி ஆஃப் வரதுக்கு இல்ல. இந்த வெற்றி அதுக்கு பாயிண்ட் வருதுல. பாயிண்ட் இருக்குல ப்ரோ. என்ன பேசுறீங்க? பைத்திய மாட்டான். அவன் டாப் 3 வந்து 2 பாயிண்ட் தான் மிஸ் பண்ணா. நீங்க 30 பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கீங்க.